ஹாய் ரிவான், வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் புட்டு வித் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சத்தான டிஷ், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பிளாக் சன்னா ஒரு 1/4 கிலோ எடுத்து நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு அதை ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் சம்பா புட்டு ஃப்ளோர் ரெடிமேட் ஸ்டோர் பாத் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 2 கப் எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம புட்டை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். புட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கொல்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். அப்புறம் அதை உதுத்து விட்டிங்கன்னா நல்லா உதிரி ஆகிடும். இப்போ கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கேரளா டிஷ் எல்லாத்துலேயுமே தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பாங்க. உங்களுக்கு இல்லை நீங்கள் நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் 1, தக்காளி 1 எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் துருவி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் அதுதான் இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை எப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அமுங்கணும். இப்போ நான் ஒரு ஸ்மாஷர் வச்சு லைட்டாக மேலோட்டமாக நான் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு பேரலாக என்ன பண்ணிக்கிறேன்னா இட்லி குக்கரில் ஆவி வந்ததுக்கப்புறம் அந்த ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவை நம்ம இது மேலே வச்சுட்டு, உங்கள்கிட்ட இட்லி துணி இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. நான் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன். இதை ஒரு 7 நிமிஷம் வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற குழாய் புட்டு மேக்கர் வச்சும் நம்ம கொஞ்சம் தேங்காய், அப்புறம் மாவு, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் மாவு, அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் வச்சும் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழாய் புட்டு மேக்கர் இல்லாதவங்க இந்த மாதிரி இட்லி தட்டிலே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் கழித்து நம்ம அந்த புட்டை செக் பண்ணி பார்த்தோன்னா நல்லா உதிரியாக வெந்திருக்கும். இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பூ சக்கரை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த வேக வச்ச கொண்டக்கடலையில் அந்த தண்ணியிலே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஒரு 1.5 கப்பு தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சனால அதோட பச்சை வாடெல்லாம் நேரம் போயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கடுகும் கருவேப்பிலையும் காரம் உங்களுக்கு தூக்கலாக தேவைப்பட்டால் இந்த காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டு இதை எல்லாத்தையும் தாளித்து நம்ம குழம்புல ஊற்றிடலாம். வெங்காய எண்ணெயிலே தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை இந்த குழம்புல விட்டுட்டு நல்லா ஆவி பறக்கிற புட்டோட இந்த கடலைக்கறியை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை தேங்காய் பூ போட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. நல்லா கடலையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம சம்பா புட்டு மாவு யூஸ் பண்ணுறனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.